வந்து அந்நியர்கள்னால் யார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து தமிழக அரசியலில் இவங்கெல்லாம் தெலுங்கர்கள், அவங்கெல்லாம் தெலுங்கர்கள், மலையாளிகள். இப்போ வந்து சீமானை சொல்லுவாங்க, சீமான் வந்து மலையாளி. அது மாதிரி விஜய் வந்து நடிகர் விஜய் என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து தெலுங்கர். அப்புறம் வந்து முன்னாள் முதல்வர் கலைஞர், அவங்களாம் வந்து ஆந்திராவிலேருந்து வந்தவங்க, அவங்களாம் தெலுங்கர் இப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்புறம் பெரியாரை கூட என்ன சொல்லுவாங்க, அவர் கர்நாடகத்துக்காரரு. அப்புறம் எம்ஜிஆரை வந்து மலையாளத்துக்காரரு, கேரளாக்காரரு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்னென்னா, நம்ம வந்து யார் அந்நியர் என்பதை முதல்ல வரையறுக்கணும். முதல்ல வந்து இப்போ வந்து எம்ஜிஆர் வந்து கேரளாவிலேருந்து இங்கே வந்தாலும் இதுதான் தமிழ்நாடு தான் என்னுடைய நாடுன்னு வந்துட்டார். இனிமே அவர் ஒன்றும் கேரளாவுக்கு போகிறது கிடையாது. அவருடைய குடும்பமும் சரி இங்கே இருந்துருவாங்க. அப்போ அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான். எங்கேருந்து வந்தால் என்ன, இதுதான் என்னுடைய நாடுன்னு இருந்துட்டார்ல. இனிமேல் அவர் கேரளான்னு சொல்லிட்டு அவர் போகிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நடிகர் விஜய் இருக்கார், அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆந்திராவிலேருந்து தான் வந்தாங்க. அப்படிங்கிறதுக்காக அவர் திரும்ப வந்து இனிமேல் ஆந்திராவுக்கு போகிறாரு. தமிழ்நாடு தான் தன்னுடைய நாடுன்னு இங்கே தான் இருக்க போகிறாரு. அவங்க பிள்ளைகளும் இங்கே தான் இருக்க போகிறாங்க. அப்படி தான் நமக்கும் தெரியுது. அதுபோல் இப்போ அப்போ அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான். அப்போ அவரை வந்து நீ ஆந்திராவிலேருந்து வந்தார் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஆந்திரா தமிழர் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்கேருந்து வந்தாருன்னு முக்கியம் கிடையாது. எங்கே அவர் நிலையாக வாழ போகிறாரு, எங்கே வாழணும்னு ஆசைப்படுறாரு, அதுதான் முக்கியம். அவர் தமிழ்நாட்டில் தான் வாழணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஒன்றும் வந்து இப்போ வந்து நடிகர் விஜய் வந்து திரும்பவும் அவர் ஆந்திராவுக்கு போகணுங்கிற அவர் திட்டம் அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஐடியாலும் கிடையாது. தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறாரு. அப்படி அதுபோல் இப்போ சீமான் இருக்கார், அவர் கேரளாவிலேருந்து அவருடைய பூர்வீகம் ஒருவேளை கேரளாவாக இருக்கலாம். ஆனால் அவர் இனிமேல் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறாரு. அவர் பிள்ளைகளும் இங்கே தான் இருக்க போகிறாங்க. இதுதான் நாடு, தன்னுடைய நாடுன்னு அவருக்கு அந்த உணர்வு வந்துருச்சு. அப்போ இதுதான் என்னுடைய தமிழ்நாடு. அப்போ அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான். அப்போ நீ எங்கேருந்து வேணால் வந்துரு. ஆனால் வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எங்கே நம்ம எதிர்காலத்தில் இருக்க போகிறோம், அதுதான் முக்கியம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீ எங்கேருந்து வேணாலும் வந்துட்டு போ. இப்போ வந்து நீ ஆந்திராவிலேருந்து வர, திரும்பவும் நீ ஆந்திராவுக்கு போயிடுவ அப்படின்னா அப்போ நீ தமிழர் கிடையாது. அப்படி ஒரு திட்டம் உன் மனசில் இருக்குது அப்படின்னா நீ தமிழர் கிடையாது. நான் திரும்பவும் ஆந்திராவுக்கே போயிடுவாங்க அப்படின்னா நீ தமிழர் கிடையாது. இல்லை, நான் தமிழ்நாடு தான் என்னுடைய சொந்த நாடு, நான் ஆந்திராவிலேருந்து தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அப்புறம் இப்போ ஆந்திராவில் எனக்கு யாரும் கிடையாது, நான் இனிமேல் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறேன், இதுதான் என்னுடைய நாடு, இங்கே தான் படிக்க வைக்க போகிறேன், இங்கே தான் என் பிள்ளைகளும் இருக்க போகிறாங்க அப்படின்னா அப்போ அவனுக்கு தமிழ்நாடு தான் உன்னுடைய நாடு. அப்போ இதுதான் வந்து யார் அந்நியர் அல்லாதவர்கள் யார், இந்த மண்ணிற்கு சொந்தமானவர்கள் யார் என்பதற்கான ஒரு தெளிவான வரையறை. அப்படி இப்போ பெரியார் வந்து அவர் தமிழராக கர்நாடகத்துக்காரனா, அவர் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் எங்கேருந்து வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் அவர் தமிழ்நாடு தான் தன்னுடைய நாடுன்னு சொல்லி இந்த நாட்டு மக்களுக்காக தான் அவர் கஷ்டப்பட்டார். தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் உழைச்சிருக்காரு, சேவையெல்லாம் செஞ்சுருக்கார். அப்போ இந்த நாட்டில் தான் அவர் இருந்திருக்கார். ரொம்ப 50-60 வருஷமாக இருந்திருக்கார். அவர் திரும்பவும் நான் கர்நாடகாவுக்கே போகணும், அங்கே தான் என்னுடைய பூர்வீகம் அப்படின்னா அவர் ஒரு நாளும் ஒரு நிலைப்பாடு எடுக்கலை. அப்படின்னா அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான். ஒருவேளை அவர் நான் கர்நாடகத்துக்கே போயிடுவேன் அதுதான் அப்படின்னு சொன்னார்னா சரி, அப்போ அவர் வந்து தமிழர் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறது முக்கியம் இல்லை. எதிர்காலத்தில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம், இது நாள் வரைக்கும் எங்கே இருந்தோம், எதிர்காலத்தில் எங்கே இருக்க போகிறோம், எந்த நாட்டில் இருக்க போகிறோம், அதுதான் வந்து நாம் வந்து எந்த நாட்டுக்காரர் என்பதை முடிவு செய்கிறது. நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்தே அமெரிக்காவுக்கு போகிறீங்க, செட்டில் ஆகுறீங்க, திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரவே போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் வந்து அமெரிக்காக்காரர் தான். இங்கே ஒரு 10 வருஷமாக அங்கே இருந்துட்டீங்க, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமாக இருந்திருக்கணும். எதிர்காலத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க, ஓகே. இப்போ வந்து ஆந்திராவிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க, இன்னும் 10 வருஷம் கூட ஆகலை, தமிழ்நாட்டில் இருந்து இன்னும் 10 வருஷம் ஆகலை, எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 4-5 வருஷம் தான் ஆகுது அப்படின்னா உடனே உங்களை வந்து தமிழராக ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு குறைஞ்ச ஒரு 10 வருஷமாவது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும். அப்புறம் எதிர்காலத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு திட்டம் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் உங்களை நான் தமிழராக ஏற்றுக்கலாம். அந்த வகையில் வந்து இப்போ முன்னாள் முதல்வர் கருணாநிதி, அவர் தெலுங்கு தான் பூர்வீகம் அப்படின்னாலும் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க பூர்வீகம் தெலுங்காக இருந்திருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. தமிழ்நாடு தான் அவரோட ஊர். இனிமேல் அவர் ஒன்றும் தெலுங்கு தான் பூர்வீகம் அப்படின்னு சொல்லி ஆந்திராவுக்கு போகிறது கிடையாது. இப்போ தமிழ்நாடு தான் தன்னுடைய நாடுன்னு அவர் நினச்சி தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறாரு. எதிர்காலத்துலேயும் அவங்க வாரிசுகளும் இருக்க போகிறாங்க. அப்படின்னா அப்போ அவரை நீங்கள் தமிழராக தான் ஏற்றுக்கணும். இப்போ யார் வந்து தமிழர் அல்லாதவர் என்பதற்கு, யார் அந்நியர்கள், யார் இந்த மண்ணிற்கு சொந்தமானவர்கள் என்பதற்கு இதுதான் ஒரு சரியான வரையறையாக இருக்க முடியுமே தவிர சரியான புரிதலை இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும்.